என்ன மேன், என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, ராட்டையில நூல் நூத்துட்டு இருக்க. ஆமா, யார் நீ? யார கேட்டு உள்ள வந்த? வெளியே சிட் அவுட் இருக்க கவனிக்கல? விசிட்டர்ஸ் வந்தா அங்கதான் உட்காரணும், நாங்க தான் கூப்பிடுவோம், தெரியுதா? கோ அண்ட் சிட் தேர். நானா? ஏன் உன் கூட வேற யாராவது வந்திருக்காங்களா? என்ன வெளிய போ சொல்ற? மம்மி, மம்மி. என்ன மம்மி மம்மி? மா மா. அடடே, லதா குட்டியா, எப்பமா வந்த? ஊர்ல மாமா தாத்தா ஏமா அப்படி கத்துற? ராஜா, என்னப்பா விஷயம்? இல்லம்மா வந்து. மம்மி, இவர்தான் புதுசா வந்திருக்கிற மேனேஜரா? ஆமா. என்ன ஆமா? இனிமே இந்த ஆளுக்கு இங்க வேலை கிடையாது, உடனே டிஸ்மிஸ் பண்ணு. என்னம்மா இது, வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா? இத பாரு, இந்த டிஸ்மிஸ் எல்லாம் எனக்கு தெரியாது. உங்க அப்பா வந்து நீயே கேட்டுக்க. வாவல டாடி வரட்டும், உன்னை கவனிச்சுக்க. தம்பி தம்பி தம்பி, இப்படி வாங்க. என்ன முத்து? தம்பி, உங்க துணிச்சலை பாராட்டி நம்ம பங்களா சமையல் கலை நிபுணர், பூசணி பிரம்மம், பரங்கி தலைவர், அவரக்காய் அல்வா மன்னன், அகில உலக புகழ் சமையல் குக்கிங் அண்ணன் சுப்பிரமணி அவர்கள் உங்களுக்கு இந்த பொன்னாடை அணிவிக்க சொன்னார். என்ன பாராட்டு உரை அவரே தெரிவிப்பார். பேசுங்க அண்ணே. குமாரி முத்து. என் பேரு குமரி முத்து. எப்ப திருமதியாக போற நீ? என்னண்ணே இது? சுமாரியா நீ? ராஜா, உன்னுடைய துணிச்சலுக்கு எல்லா காய்கறிகளையும் வாங்கி ஒன்னா தைச்சு ஒரு காய்கறி கிரீடமே செட்டப் பண்ணிடலாம். அது இருக்கட்டும், அந்த பொண்ணை முதல்ல பார்த்த உடனே இது முதலாளியோட பொண்ணுதான் அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்ச? நீங்க தான் அங்க அடையாளம் எல்லாம் சொல்லிருக்கீங்களே. கல்லுடே. என்னமா லதா, சாப்பிடாம ஏதோ யோசனையில இருக்க? அப்பா என் பேச்சு கேட்கலையேன்னுதான். என்னடி வளர்ற? உன் பேச்ச கேட்காமத்தான், உனக்கு செல்லம் கொடுக்காமத்தான் இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டியா? எனக்கு அந்த புது மேனேஜரை பார்த்தாலே பிடிக்கல. நானும் வந்ததுல இருந்து சொல்லிட்டே இருக்கேன், அந்த ஆளை துரத்துங்க. நீங்க துரத்தல, அதனாலதான் நானும் சாப்பிடல. ஓஹோ, உன் கோபத்துக்கு அதுதான் காரணமா? லதா, நீ பாம்பேல இருந்து வந்தியே, அப்போ உங்க அம்மா வெள்ள சேலை கட்டிக்கிட்டு உன்னை வரவேற்றிருந்தா நீ என்ன ஆயிருப்ப? டாடி, என்ன சொல்றீங்க? உண்மையத்தாமா சொல்றேன். நம்ம கம்பெனி எஸ்டேட்டுக்கு போயிட்டு கார்ல நான் திரும்ப வந்துட்டு இருக்கப்போ ஒரு 10-15 கொள்ளைக்கார பசங்க என்கிட்ட இருக்கிறதான் கொள்ளையடிச்சுட்டு என்ன கொல்ல பார்த்தாங்க. அந்த நேரத்துல இந்த பையன் தாம்மா தெய்வம் மாதிரி வந்து என்ன காப்பாத்தினான். ஆமாம்மா, அதனாலதான் அவனுக்கு வேலை கொடுத்தேன். அது மட்டும் இல்ல, BA வரைக்கும் படிச்சிருக்கிறாம்மா. அப்பா, நீங்க நல்லா ஏமாந்துட்டீங்க. இதெல்லாம் அவனோட செட்டப். பாத்துக்கிட்டே இருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வீட்டுல இருக்கிறதெல்லாம் சுருட்டிட்டு ஓட போறான். அம்மடே, நான் அவன் அப்ப, என்ன யாரும் அவ்வளவு சுலபமா ஏமாத்திர முடியாது. எடை போட்டு பார்த்தாமா சேர்த்திருக்கிறேன். ஊரே புகழ்ந்துச்சுமா, அவ்வளவு நல்ல பையன். என்னடி பேசிட்டு இருக்கா? அப்பாட்டு போறா. இங்க பாருங்க, இந்த காலத்து பசங்களுக்கு அப்பா அம்மா கவலை பத்தி வருத்தமே கிடையாது. அவங்க கவலை தான் பெருசா இருக்கு. ஆமா, ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். அனுபவிச்சுதானே தெரியணும். நம்ம தலையெழுத்து விடு. லதா, இந்தாமா சூடான பால். சூடு ஆறதுக்குள்ள பாலை குடிக்கணும். யாரி போச்சுன்னா நீயும் குடிக்க முடியாது, நானும் குடிக்க முடியாது. கீழே தான் கொட்டணும். யாருக்கு பிரயோஜனம்? குடிமா, குடி. யாரும் இனிமையா புல்லாங்குழல் வாசிக்கிறாங்களே, பக்கத்து வீட்டு ரேடியோல இருந்து வருதா இல்ல நம்ம வீட்டு ரேடியோல இருந்து வருதா? ஓ, அத கேக்குறியா? அது வேற யாரும் இல்ல, நம்ம வீட்டுல கீழே அப்பாயிண்ட் பண்ணிருக்கமே ஒரு ரேடியோ, சிச்சி ஒரு மேனேஜர் ராஜான்னு, அந்த பையதான் வாசிக்கிறான். என்னமா வாசிக்கிறான் தெரியுமா? டாடா கனடா என்ன, அரிகாம்போது என்ன, காம்போது என்ன. நிறுத்துங்க, நீங்க போங்க. பாலை குடிமா. நான் குடிச்சுக்கிறேன், நீங்க முதல்ல போங்க. புல்லாங்குழல் வாசிக்கிறாரு, புல்லாங்குழல்.
லவ் நான்சென்ஸ். காலங்காத்தால எங்களுக்கு வேற வேலையே இல்ல. ஐயோ ச்சே. நல்லா ஆணி அடிப்பா. படுத்த மாட்டேன். வேணும்னா போய் நின்னு நிதானமா பாத்துட்டு அப்புறமா நான் மாட்டுறேன். சரிங்க. வேலைய பாரியா. சரிங்க. ராஜா வாங்க. நீங்க படுத்த மாட்டியா? Come with me. அங்கே நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இங்க வா. இத பாத்தியா? காலையில நான் கைட்டு போட்டு அழுக்கு ட்ரெஸ் இன்னும் அப்படியே இருக்கு. நீங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? இதெல்லாம் எடுத்துட்டு போய் கிணத்தடியில போடு. How dare you? முத்து, அந்த பாத்ரூம்ல அழுக்கு துணிலாம் இருக்கு. அதுல ஒரு பக்கெட்ல போட்டு கிணத்துல போடு. சரிங்க. ஓஹோ, அந்த பக்கெட் நீங்க எடுக்க மாட்டீங்களா? ஏ, நீயே எங்க அப்பா கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கல? உன் மனசுல என்ன பெரிய கலெக்டர் உத்தியோகம் பாக்குறதா நினைப்பா? இதப்பா, ஏதோ குறைக்கிற சத்தம் கேக்குது. நீ உன் வேலையை பாருப்பா. அப்படியே எதையும் கிளீன் பண்ணிடு. என்ன இப்படி அடிச்சுட்ட? நீயே போய் அதை எடுத்துட்டு வா. பால்டா, டென்னிஸ் பால்டா. டென்னிஸ் பாலா? வாலிபால்டா. வாலிபால் இல்ல, டென்னிஸ் பால் இல்ல, கால்ல உதப்பாங்களா அந்த பால்டா. ஏய் மச்சான், நீ என்னடா சொல்ற? மாமோய், அங்க பார், மாடி விட்டு மைனா வருது. வலது கால எடுத்து வச்சு வாமா வா. என்ன கிளிக்கிலிருந்து வருது பாருடா. வா 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 வா. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பால கொஞ்சம் எடுத்துக்கலாமா? நல்லா நல்லா இரு. பால் விளையாடுற பாப்பா பாத்தியாடா? You? விடு என் கைய. விடு. You bloody.
ஸ்பீக்கிங். அடடே, பாம்பேல இருந்து மாணிக்கம் பேசுறியா? எப்படி இருக்கிற? நான் நல்லா இருக்கிறேன். லதா சுகமா வந்து சேர்த்துடாட. சுகமா வந்துட்டா. சொல்லு. ஆமா கணேஷ், அனுப்பிச்சு வைக்கிறியா? அனுப்பிச்சு வை. அவனு மெட்ராஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? அனுப்பிச்சு வை. ராஜாவோட நல்ல மனச இவ்வளவு நாளும் நான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேனே. என்னை காப்பாத்த வந்ததுனாலதானே அவரோட வாட்ச் உடைஞ்சு போச்சு. அவருக்கு இன்னொரு புது வாட்ச் வாங்கி நான் பிரசன்ட் பண்ணணும். யாரு? யாருமா நீங்க? என் பேரு ராணி. நான் லதாவோட ஃப்ரெண்ட். ஓ அப்படியா? அதோ தெரியுது பாருங்க, அதான் லதாவோட ரூம். இதோ தெரியுது பாருங்க, இந்த படி வழியா மேல போங்க. எனக்கு தெரியும், நான் நிறைய தடவை வந்திருக்கேன். அப்புறம் என்ன, மேல போக வேண்டியதானே, இங்கேயே நிக்கிறீங்க? இல்ல, என் பேரு ராணி. உங்க பேரை தெரிஞ்சுக்கலாமேன்னு தான். அது உங்களுக்கு தேவையா? ஏமா காலங்காத்தால வந்து கழுத்து எடுத்துக்கிட்டு? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. போமா. ஹாய் ஹாய். என்ன படிச்சிட்டு இருக்கியா? நீ படிச்சிட்டியா? நான் படிச்சு பாழா போய் பரீட்சை எழுதுன மாதிரிதான். அது இருக்கட்டும், யாருடி இந்த மன்மதன்? என்ன மன்மதனா? அதான்டி டேபிள் சேர்ல டக்கர மன்மதனாட்ட உட்காந்துட்டு இருக்காரு. ஓ ராஜாவா? ராஜா? வாவ், ஆளு ராஜா மாதிரி தான் இருக்காரு. ஏய் ப்ளீஸ், அவர் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடு. அடிச்சு கைய விடுறி, சுத்த விவசாய கட்டவளா இருக்கே. இது பாரு, நீ அவர் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட போறியா இல்லையா? ஏய், நான் என்னடி உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றது? பண்ணலனா போய்க்க. ஒரு நாளைக்காவது அவரை நான் மடக்கிறேனா இல்லையான்னு பாத்துருவோம். சேலஞ்ச் பண்ணாத, இந்த ஜென்மத்துல முடியாது. இப்ப காலேஜ் டைம் ஆச்சு, வா போலாம். போடி. அட போடி. இப்படி எல்லாம் பண்ண நான் கூட வரமாட்டேன். ஆமா, என்னடி நீ சொன்ன கேளடி. வேற எதை போய் அலைஞ்ச கேஸ்.